மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆர்த்திஸ் கிச்சனில் நம்ம பார்க்க போகிறதுங்க கருணக்கிழங்கு குழம்புங்க. கருணக்கிழங்கு புளிக்குழம்பு இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. ஃபைல்ஸ் ட்ரபிளுக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. பாருங்கள், இப்போ இந்த கிழங்கு எடுத்து நான் 2-3 தாட்டி கழுவிட்டு அரிசி கழுகுன தண்ணியில் தான் இந்த கிழங்கை நம்ம வேக வைக்கணுங்க. சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாங்க, இதை அப்படியே குக்கர் மூடி போட்டு விசில் ஒரு 2 விசில் விட்டு நிறுத்திடலாங்க. வெந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு நல்லெண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் ரொம்ப நல்லதுங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க நல்லெண்ணெய் ஊற்றி பண்ணால். அதில் இந்த சீரகம் 1/2 ஸ்பூன், அப்படியே வெங்காயம், சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணணுங்க. சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த கருணக்கிழங்குல மெடிக்கல் வேல்யூ நிறைய இருக்குங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இது நல்லா வணங்கிட்டுங்க. இப்போ வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சுங்க. நம்ம இதுலேயே தக்காளி போட்டுக்கலாங்க. தக்காளி ஒரு 1.5 தக்காளி இருக்குங்க, போட்டுக்கிட்டேன். தேங்காயும் இதிலேயே போட்டுடலாங்க. மல்லித்தூள் 2 ஸ்பூன், அதையும் இதில் போட்டுடலாங்க. சாம்பார் தூள் 1 ஸ்பூன். இது நல்லா பிரட்டி விடலாங்க. இப்போ வெங்காயம், தக்காளி, மல்லித்தூள், சாம்பார் தூள் எல்லாம் நல்லா வணங்கிடுச்சுங்க. இப்போ இதை ஆற வச்சு நான் மிக்சியில் போட்டுட்டு வந்துட்டு நம்ம குழம்பு தாளிக்கலாங்க. நான் வச்ச கருணக்கிழங்கும் ஒரு 2 சவுண்ட் வந்துருச்சுங்க, ஆஃப் பண்ணிட்டேன். ஆறுனதுக்கப்புறம் அதை உரித்து கட் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ இது நல்லா ஆறிடுச்சுதுங்க. நம்ம வணக்கினது நல்லா ஆறிடுச்சு. மிக்சியில் போட்டு நம்ம நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. அதே மாதிரி கருணக்கிழங்கு பாருங்கள், வெந்துருச்சுங்க. சூடாக இருக்குது. தண்ணி வடிச்சிட்டு ஆற வச்சுட்டு தோல் உரிச்சிட்டு நான் கட் பண்ணிவிட்டு காட்டுறேங்க. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நல்லெண்ணெய் தான் ஊற்றணும் இந்த கருணக்கிழங்கு குழம்புக்கு. கொஞ்சம் நல்லாவே ஊற்றிக்கலாங்க நல்லெண்ணெய், அப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்குங்க குழம்பு. கடுகு, வெந்தயம், கடுகு 1/4 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன் அப்படியே போட்டுக்கலாங்க. பொரியிட்டுங்க. நம்ம போட்ட கடுகு, வெந்தயம், சீரகம் நல்லா பொரியுதுங்க. இப்போ என்ன பண்ணலாங்க, இந்த வரமிளகா 2 போட்டுக்கலாங்க. வரமிளகா நல்லா இதாகிடுச்சுங்க. வெங்காயம், சின்ன வெங்காயம் நிறைய போட்டால் இந்த குழம்புக்கு நல்லா இருக்குங்க. பூண்டு ஒரு 7-8 பல் எடுத்து வச்சுருக்குங்க, அதுவும் போட்டுக்கலாங்க. நல்லா வதக்கி விடலாங்க. நல்லா வதங்கட்டுங்க. கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாங்க இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு. நல்லா வதங்கட்டுங்க. இப்போ அப்படியே அந்த தக்காளி போட்டுடலாங்க. 2 தக்காளியில் 1 தக்காளி போட்டு ஆட்டிட்டோங்க. 1 தக்காளி வந்து இதில் போடுறோங்க. மல்லி, கருவேப்பிலை, நல்லா வதங்கிட்டுங்க. நல்லா இப்போ வதங்கிடுச்சுங்க. நம்ம போட்ட பூண்டு, சின்ன வெங்காயம், தக்காளி, மல்லி, கருவேப்பிலை எல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ என்ன பண்ணலாங்க, நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை போட்டுக்கலாங்க. கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் இருக்கிறத இது பண்ணி ஊற்றிக்கலாங்க நம்ம. இப்போ இந்த மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. கல் உப்பு போட்டுடலாங்க. அவங்கவுங்க தேவைக்கு தகுந்த மாதிரி காரம், உப்பு, புளிப்பு எல்லாம் போட்டுக்கோங்க. இந்த குழம்பு அவ்வளோ டேஸ்டி, அவ்வளோ நல்லா இருக்குங்க. உப்பு கொஞ்சம் கெட்டியாக இருக்குங்க குழம்பு. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க. அப்படியே நல்லா கொதிக்கட்டுங்க. கொதித்த பிறகு நம்ம புளி ஊற்றலாங்க. குழம்பு உப்பு எப்படி கொதிச்சிட்ருக்குன்னு பார்க்கலாங்க. சூப்பராக கொதிச்சிட்ருக்குங்க. நல்லா கொதிச்சிட்ருக்குங்க. பச்சை வாசம்லாம் கொஞ்சம் போயிடுச்சுங்க. இப்போ என்ன பண்ணலாங்க, இந்த புளி தண்ணி, பெரிய நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து நான் கரைச்சி வச்சுருக்கேங்க, அதை ஊற்றிக்கலாங்க. எப்பயுமே புளியை ஒரு தாட்டி அலாசி தண்ணியை கீழே ஊற்றிட்டு அப்புறம் புளியை ஊற வச்சு நம்ம பண்ணணுங்க. ஏன்னா அதில் மண், கல்லெல்லாம் இருக்கும் இல்லைங்களா? அதனால் ஒரு தாட்டி நல்லா கழுவிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி நம்ம வச்சு ஊற வச்சுட்டு பிழிஞ்சு எடுக்கணுங்க. சரிங்க, இது நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டுங்க. கொதித்த பிறகு நம்ம அந்த கருணக்கிழங்கு போட்டுக்கலாங்க.
இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. சூப்பராக நல்லா கொதிச்சிட்ருக்குங்க. இப்போ என்ன பண்ணலாங்க, நம்ம வேக வச்சு இந்த கருணக்கிழங்க அரிசி கழுகுன தண்ணியில் போட்டு வேக வச்சு தோலை உரிச்சிட்டு நான் அறுத்து வச்சுருக்கேங்க. அதை இப்போ அப்படியே போட்டுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்கணுங்க. கொதிச்சது நம்ம பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. எண்ணெய் திரண்டு வந்துருச்சு பாருங்கள். நம்ம போட்டது எல்லாமே கரெக்டாக வெந்து வந்துருச்சுங்க. இப்போ நம்ம அடுப்பை நிறுத்திடலாங்க. இது சூடான சாப்பாட்டுக்கு அவ்வளோ நல்லா இருக்குங்க. நாளைக்கு இன்னை விட நாளைக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதில் வெல்லம் டேஸ்ட்டு பிடிச்சவங்க கொஞ்சம் கரும்பு சக்கரை போடுறதுனா போட்டுக்கலாங்க. இறக்கும் போது கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாங்க, இனிப்பு சுவை பிடிக்கிறவங்க. இல்லை பிடிக்காதவங்க அப்படியே நார்மலாக விட்டுறலாங்க. இது ஃபைல்ஸ் ட்ரபிளுக்கு இந்த கருணக்கிழங்கு ரொம்ப நல்லதுங்க. விடாமல் நீங்கள் ஒரு 4 நாளைக்கு ஒரு வாரத்துக்கு சாப்பிட்டிங்கன்னா ஃபைல்ஸ் ட்ரபிளுக்கு சரியாயிருங்க. இதுலேயே மசியல் இருக்குங்க. நான் வேறு ரெசிபியெல்லாம் போடுறேங்க. இந்த கருணக்கிழங்குலேயே வேறு ரெசிபி இருக்குங்க, அதெல்லாம் நான் போடுறேன். நீங்கள் அதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. சரிங்களா, இதோடு நம்ம வீடியோ முடிச்சுக்கலாங்க. என் சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த நல்லதொரு வீடியோவில் சந்திக்கலாங்க. இதுக்கு அப்பளம், வடகம், உருளைக்கிழங்கு பொடி மாசு இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் மேட்ச் ஆகுங்க. வாழைக்காய் வறுவல், காலிஃப்ளவர் சில்லி இதெல்லாம் மேட்ச் ஆகுங்க இந்த கருணக்கிழங்கு புளிக்குழம்புக்கு. சரிங்களா, தேங்க்யூ. நம்ம அடுத்த நல்லதொரு வீடியோவில் சந்திக்கலாங்க.